பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். இயேசு ராஜா நதிகளோட வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நம்ம கூப்பிட பொழுதெல்லாம் அவன் நம்ம ஜெபத்தை கேட்கும்படியாக நமக்குள் வாசமாக இருக்கிற தகப்பன் நம்ம அருகிலே இருந்து நம்ம ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். காரணம், அவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா நம்ம நடுவில் இருக்கிறபடினால் நம்ம சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. ஆமென். எஸ் தகப்பனே, எமக்கு நன்றி. இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 37 நேற்றைக்கு 10 வசனங்கள் வாசித்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி அதோடைய பேலன்ஸ் இருக்கிற வசனங்களை வாசிக்க போகிறோம். 11லேருந்து 20 வரைக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கரிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைப்பார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் சென்னை மார்க்கத்தாரை வில பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்துக்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இந்த சங்கீதம் இந்த 37வது சங்கீதத்தில் வாசித்த 10 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த 10 வசனம் வாசிக்கும்போது 2 டிஃப்ரெண்ட்ஸான பீப்புளை பேசு. ஒன்று துன்மார்க்கன், இன்னொன்று நீதிமான். ஆமென். துன்மார்க்கன் யாருன்னா தேவனை அறியாத, ஸோ தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக இருக்கிற மக்கள், அந்த மக்கள் கூட்டம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். நீதிமான்கள் தேவனை அறிந்தவர்கள், ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, அவருடைய குணநலங்கள் எல்லாம் தேவன் அவர்கள் எப்படி பாதுகாக்கிறார் சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், அவங்க உள்ளத்தில் மன மகிழ்ச்சி தங்கியிருக்கான். ஆமென். ஸோ நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கும்போது, இயேசுவை போல் நீங்கள் இருக்கும்போது இந்த பூமியை நம்ம சுதந்திரிச்சு, பூமிங்கிறது இது எதுக்கு பூமியாக சொல்லுதுன்னா, அவருடைய சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்துவமாக வைத்து எல்லா ஆசீர்வாதத்தையுமே நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஸோ துன்மார்க்கன் எவ்வளவாய் நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி நமக்கு விரோதமாக எழும்பினாலுமே
அவன் நீதிமானுக்கு ரொம்ப தீங்கு நினைத்தாலும் அவன் பேரில் ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டாக அவன் நிறையா பேசினாலுமே சிறுமையும் எளிமையுமான அவனை மனவடிக்கவும் நம்மளை வேதனை படுத்தணும். அநேகம் நம்ம வாழ்க்கையில் எழுப்பினாலும் கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். அவன் வெட்டின குழியில் அவனே விழுமான்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் துன்மார்க்க அநேக செல்வங்கள் இருந்தாலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் செல்வம் நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. ஸோ நம்ம இருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது. ஆமென். ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் வசனம் சொல்கிறபடி நமக்கு தேவன் ஐஸ்வர்யத்தினால நம்ம திருப்தியாக கேட்கிறார். ஆமென். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உம்மாலே வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி தேவனை மகிமைப்படுத்தணும். ஸோ சார்ந்த குணமுள்ளவர்களாக இயேசுவை போல நம்ம இருக்கும்போது இந்த உலகத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஸோ அது மாதிரிலாம் பாருங்கள், நீதிமான்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க? திருப்தி அடைவார்கள். ஆமென். ஸோ நீதிமானாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டதான் ஆபத்தான காலங்கள், சூழ்நிலைகள், நேரங்கள், மோசங்கள் வந்தாலுமே அதில் ஒன்றிலுமே வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், தேவன் நீதிமானை தாங்குகிறார். வசனம் அதுதான் பார்த்தோம். நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். துன்மார்க்கனுடைய புயங்கள் எல்லாம் முறியும், ஆனால் நீதிமானை ஏசப்பா தாங்குகிறார். ஸோ நீதிமானாக இருக்கிற நம்மை, அவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களை அவர் தாங்குகிறார். நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வல்லமை நிரப்ப போகிறார். ஸோ ஆபத்து காலத்தில் நம்ம வெட்கப்படுத்தாத ஒரு தேவன். அது மாத்திரம் இல்லாமல் பஞ்சகாலமும் ஒன்றுமே இல்லாத இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் வெறுமைன்னு சொல்லப்படுகிற காலத்திலும் நம்ம திருப்தியாக்குற கடவுளாக அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றோடு துதிக்கிறோம். பாவம் வார்த்தையின்படி நீதிமானை கர்த்தர் தாங்குகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளாக எங்களை நீ தாங்குகிறதுக்காக நன்றி. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. மகிமையின் கடவுள் அப்பா, நீ மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்திடும். அப்படி பாதுகாப்பு எங்களோடு இருக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல மறவாதே. ஆமென். God bless you.